நம்ம தமிழக வெத்து வெட்டு கழக தலைவர், ஒர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ், வெத்து வெட்டு பசங்க எல்லாம் சேர்த்து தமிழக வெத்து வெட்டு கழகம், அந்த வெத்து வெட்டு பசங்க எல்லாம் சேர்த்து தீர்மானம் போட்டாங்க. விஜய் கட்சி நடத்துறது, அந்த பொதுக்குழு செயற்குழு இவனுங்க எல்லாம் பேசிக்கிறது என்ன சொல்றது, சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாட மாதிரி முதலமைச்சர் சவுண்ட்ல தானே பேசினார். ஆனா இந்த தலைவர் நேரா தீர்த்து வீட்டுக்கே போயிட்டாரு. எங்க தலைவர் வெளிப்பட்டது லூசு பையா லூசு பையா, திமுகவோடு பாஜகவோடு கூட்டணி இல்லவே இல்லை. எப்படா நாங்க சொன்னோம் உங்ககிட்ட கூட்டணி வரணும்னு? திமுக அடிமட்ட தொண்டை அவன் பெயரை மூத்துறதுக்கு கூட நீ சமம் கிடையாது. எப்படா நான் உன்னை கூப்பிட்டோம் கூட்டணிக்கு? ஓ, நீ விளம்பரம் தேடுகிறியா? ஒர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ். விஜய் சார், விஜய் சார், எப்ப சார் நாங்க சொன்னோம் உங்களோட கூட்டணிக்கு வரோம், இல்ல நீ எங்க கூட்டணிக்கு வான்னு? எப்படி சார் சிஎம் சார், நீங்க மக்களின் முதல்வர் எப்படி சொன்னீங்க? செருப்பு பிஞ்சிடும். பேசுறது பார்த்து பேசு. அந்த வெத்து விட்டு பையனை விஜய கேக்குற, நீ என்ன விவசாயிகளுக்கு பிடிக்கிட்ட? 6 மணிக்கு மேல பணிவர் பங்களால குட்டியும் குட்டியுமா வாழ்ற, ஒர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ற விஜய் நீ சிஎம் சார். நீ பொம்பளை பொறுக்கி, உனக்கு தேவை குடி பொம்பளை, அதனால பார்த்து பேசு. நண்பர்களே வணக்கம், குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். தமிழ்நாட்டுல இப்போ ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டார். இப்போ முதலமைச்சரா கழக தலைவர், தமிழ்நிலத்தின் தலைவர், தேச தலைவர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், அன்பு தலைவர், தமிழினத்தின் காவலர், திராவிட இனத்தின் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இனி எப்பொழுதும் அவர்தான் முதலமைச்சர். ஆனா இந்த தலைவர், நமது தலைவர், மக்களின் முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் போதே இப்ப இன்னொருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டார். இந்த கூத்து எங்கன்னா நடக்குமா பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. ஆமா, நம்ம தமிழக வெத்து வெட்டு கழக தலைவர், ஒர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ். 6 மணிக்கு மேல நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். 6 மணிக்கு மேல என் உலகம் குட்டியும் குட்டியும், இதுதான் என் உலகம். அதை தாண்டினால் சார்ட்டர் பிளைட், அவர் சொந்தமாக வாங்கியிருக்கிற விமானத்தில், உல்லாசமாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற விமானத்தில் பறந்து பறந்து நடிகர் விஜய், ஆமா, அவங்க கட்சியில் இப்ப தீர்மானம் போட்டாங்க. வெத்து வெட்டு பசங்க எல்லாம் சேர்த்து தமிழக வெத்து வெட்டு கழகம், அந்த வெத்து வெட்டு பசங்க எல்லாம் சேர்த்து தீர்மானம் போட்டாங்க. என்னன்னா, முதலமைச்சர் எங்க கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர், இவர் தான் முதல் வேட்பாளர். அந்த பொரோட்டா கடை மாஸ்டர் ஒருத்தங்கிறான் பாருங்க, அந்த பிராண்டி ஷாப் ஓனர் பாண்டிச்சேரிக்கான பொரோட்டா கடை மாஸ்டர் மாதிரியே இருப்பான் பாக்கிறதுக்கு. அவன் மூஞ்சி பாக்குறதுக்கு பொரோட்டா கடையில பொரோட்டா பேசஞ்சு வச்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். புஷி ஆனந்த அவன் சொல்லிட்டான். அதுக்கு இந்த திருட்டுல அடிச்சுட்டு இருக்கிறான் பாருங்க ஒருத்தன். சீசன் பறவைங்க அங்கங்க போற மாதிரி சீசன் ஒரு கட்சிக்கா போவான். தெரிஞ்சோ தெரியாம எழுச்சி தமிழன் திருமாவளவன் அவன் அறிவுப்படுத்திட்டார். ஆமா, மாட்டினுடைய மருமகன் திருட்டுல அடிச்சுட்டு இருக்கிற அந்த பிராடு பையன், அந்த ஆதவர்ஜுனா, ஆமா அவன், அப்புறம் யார நிர்மல் குமார், யாரோ இவங்க எல்லாம் சேர்ந்து பேசிட்டாங்க. அப்படியே இவரு மாதிரி ஒரு தலைவன் யாரும் இருக்கிறாங்க? எவ்வளவு பெரிய தலைவர்! எல்லாரும் முதலமைச்சர் போன்ல தானே பேசினாரு. எங்க தலைவர் நேரா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துக்கு போய் அஜித் வீட்டுல போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்த ஒரே தலைவர் எங்க தலைவர் விஜய். அப்படி நான் அந்த பேசினாடே பைத்தியக்காரன் லூஸ்ட். அந்த ஆள் அங்க போய் ஆறுதலா சொன்னான். செல்ஃபி போட்டோ தாண்டா அந்த ஆளு, இளவுடு போகிறான் அந்த ஆளு. ஏதோ உடம்பு சரியில்லாம செத்து போல தம்பி அஜித். என்ன சொல்றது, போலீஸ்கார அடிச்சு 18 மணி நேரம் கொடுமைப்படுத்தி கொலை பண்ணிக்கிறான். தெரியும் சொல்றேன், நான் எல்லா போலீஸ் குறை சொல்ல மாட்டேன். என்னைக்கும் ஸ்காட்லாண்டுக்கு நிகரான போலீஸ் தமிழ்நாடு போலீஸ். இந்தியாவிலே சிறந்த போலீஸ் தமிழ்நாடு போலீஸ். ஏதோ ஒரு 10 நாய்ங்க தப்பு பண்ணிச்சு, நம்ம எல்லா போலீஸும் குறை சொல்ல முடியாது. அந்த செய்தி சொல்லிட்டு இந்த செய்தி சொல்றேன். போலீஸ்காரன் 18 மணி நேரம் டார்ச்சர் பண்ணி சாகடிச்சுக்கிறான். அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? முதலமைச்சர் கண்ணில் தண்ணி விட்டு ஆறுதல் சொல்லி மன்னிப்பு கேட்டார். இவரு முதலமைச்சர் சவுண்ட்ல தானே பேசினார். ஆனா இந்த தலைவர் நேரா தீர்த்து வீட்டுக்கே போயிட்டாரு. எங்க தலைவர் வெளிப்பட்டது லூசு பையா லூசு பையா, திருட்டுல அடைச்சிடுங்கிற திருட்டு பையா. ஆதவர்ஜுனா அந்த ஆள் அங்க போய் என்ன பண்ணா, செல்ஃபி எடுக்கிறாங்க அந்த ஆள்னா. இப்போ வார்த்தை, நீ ஒரு நடிகன் கூத்தாடி, உங்ககிட்ட செல்ஃபி அடிக்க வரும்போது
உங்ககிட்ட செல்ஃபி எடுக்க வரும்போது என்ன சொல்லணும்? நான் எங்க வந்திருக்கேன்? நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? நான் எங்க வந்திருக்கேன்? நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? போங்கடா அந்த பக்கமான்னு சொல்லிட்டு, நீ அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதோ, இல்ல நீ நடிகன், கண்ல கிளிசரின் ஏதோ சொல்றாங்களே, சினிமா நடிகர் வச்சுக்குவாங்க. அத வச்சு கண்ல தண்ணிதோ, எல்லாமே நாடகம் பண்றதுக்கு, அரசியல் பண்றது தான் அங்க வுட்டு போயிருக்கிறீங்க. எல்லாம் யாரா இருந்தாலும் சரி. இந்த தலைவர் தான் உணர்வுபூர்வமா அழுதாரு. நம்ம ஆட்சியில இப்படி ஆயிடுச்சேன்னு வேதனைப்பட்டு கண்ல தண்ணி விட்டாரு. எல்லாம் அங்க போறது என்னத்துக்கு? அங்க போய் பாலிடிக்ஸ் பண்றது தான். இதுல இந்த ஆளு அங்க விஜய் போய் செல்ஃபி எடுத்தா அது சிரிக்கிறான். இந்த நாள் நடிகர் இந்த தமிழக வெற்றி விட்டு கழக தலைவர் விஜய் சிரிக்கிறான் அந்த ஆளு. சிரிச்சுனே அப்படியே சிரிக்கிறான் சிரிக்கிறான் அந்த ஆளு அப்படியே. அவன் செல்ஃபி எடுத்தா போஸ்ட் கொடுக்குறான் சிரிக்கிறேன். இது ஒரு போய் அங்க போய் புடனாராங்க. ஆமா. இவரு வந்து முதலமைச்சர்னு முடிவு பண்ணிட்டாங்க. இனி இவர்தான் முதலமைச்சர். ஒரு செயற்குழு நடத்தினாங்க அவங்க கட்சியில. கட்சி செயற்குழு நடத்திட்டோம். செயற்குழுல இவர்தான் முதலமைச்சர். அந்த பரோட்டா கடை மாசுகிறான் பாரு. அந்த புஷி ஆனந்தன். உக்காளி அவனாலதான் விஜய் நடுரோட்டுக்கு வர போறான். அவங்க அப்பா, அம்மா விஜய் துரத்துறதுக்கு காரணம், விஜய் அவன் பொண்டாட்டி துரத்துறதுக்கு காரணம் இவன் தான். யாரு? இந்த பாடு. அந்த பரோட்டா கடை மாசுகிறான் பாரு புஷி ஆனந்தன். அந்த மயிலாண்டி அவன் தான். அவன் என்ன சொல்றான்? இப்பயே இவர்தான் முதலமைச்சர். இதெல்லாம் வந்து இப்ப நம்ம காமெடியா எடுத்துக்கணும். எப்பவுமே டென்ஷன் ஆனி பேசுறவன் நானு. இதை நான் காமெடியா எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம காமெடியா எடுத்துக்கணும். இவர்தான் எப்படியோ முதலமைச்சர். உடனே அவங்க அந்த செயற்குழுல சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, திமுகவோடு பாஜகவோடு கூட்டணி இல்ல. அந்த பாஜகன்றது சும்மா பிராடு வேலை. ஆனா அவன் துட்டு குத்து அவன் கட்சி ஆரம்பிச்சுக்கிறான். இவன் பிஜேபி திட்டுறது பூரா நாடகம். சினிமாவில் எப்படி நடிக்கிறானோ அதே மாதிரி நடிக்கிறது. பிஜேபி திட்டுறதெல்லாம் சும்மா. அவன் இவனை திட்டுறது, இவன் அவனை திட்டுறது. அவன் துட்டு குத்தா அவன் கட்சி ஆரம்பிச்சுக்கிறது. அவன் துட்டு குத்தாரு. பிஜேபி கட்சிக்கு துட்டு குத்தா விஜய் கட்சி ஆரம்பிக்குது. பிஜேபி துட்டு குத்தா மாநாடு நடத்துறது. புரியுதுங்களா? திமுகவோடு பாஜகவோடு கூட்டணி இல்லவே இல்லை. மக்கள் எப்படா நாங்க சொன்னோம் உங்ககிட்ட கூட்டணி வரும்னு? ஏய், இது 100 வருஷம் கட்சி. இன்னும் பச்சா கக்கா போனா கழுவு தெரியாதவனே. யாருன்னா கழுவி உண்ணும். இதோட கீழே இறங்கி எனக்கு பேச தெரியாது. திமுக சாதாரண தொண்டை காலில் இருக்கிற தூசிக்கு நீ விஜய் சமம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் இறங்கி சொல்லிட்டா திமுக அடிமட்ட தொண்டை அவன் பெயரை மூத்தறதுக்கு கூட நீ சமம் கிடையாது. எவ்வளவு தைரியம் தான் திமுகவோடு நீ பாஜக நீ சொல்றது பொய். உன்னுடைய டார்கெட் திமுக. திமுகவோடு கூட்டணி இல்லைன்னா மக்கள் எப்ப நாங்க சொன்னோம் உன்னை கூட்டணிக்கு சேர்க்கிறோம்னு சொல்லி? நாங்க சொல்லியே. திமுக வரலாறு இருக்குது. உன்ன மாதிரி ஒர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றவன கூட எவனா கூட்டணி சேர்ப்பானா? நீயே வரன்னா கூட ஜாடு மாடு பாடுகாப்பையா ஓடி போடுறான்னு துரத்தி விட்டுருவோம். இதை நான் என்ன சொல்றது? கட்சியினுடைய மூத்த தலைவர், முன்னணி தலைவர் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை, காவேரி நதிக்கரை நாயகன் அண்ணன் KN நேரு சொல்லிட்டார். நாங்க ஒன்னும் அவர் கூட்டணி கூப்பிடலையே. நாங்க எப்போ அவர் கூட்டணி கூப்பிடுறோன்னு அவரு எப்பயோ சொல்லிட்டார். நாங்க எப்போ கூட்டணி கூப்பிட்டோம்? இதேதான் சொன்னார். இதை எப்பயோ சொல்லிட்டார். மாண்புமிகு தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், அருணை மாநகரத்தின் அருணையாளர், அருணையின் செல்வம், தலைவர் தளபதியின் முதன்மை தலகர்த்தர் அண்ணன் ஏவா வேலு, அவரும் அதான் சொன்னாரு. நடிகரை பத்தி எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. ஒரே வார்த்தை, நடிகரை பத்தி எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்க. திமுக ஒரு வரலாறு படைத்த கட்சி. இந்த கட்சியினுடைய தலைவர் தளபதி தியாகத்தால் ஒரு ஒரு உயர்ந்த தலைவர், தியாக மலரிலே உயர்ந்த தலைவன் எங்களுடைய தலைவர் தளபதி. 52 ஆண்டு காலம் உழைத்து இன்னைக்கு இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார். அதை தாண்டி எதிர்காலத்தில் இந்த கட்சியும் நாட்டையும் வழி நடத்துவதற்கு இங்கே இளைய தலைவனாக உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட இயக்கத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நடிகர்களை பற்றி எல்லாம் யாரிடத்திலோ பணம் வாங்கி கொண்டு நீங்க ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்களை குறித்தெல்லாம் என்னிடத்துல கேள்வி கேட்காதீர்கள் என்று மாண்புமிகு அண்ணன் அருணை மாநகரத்தின் அருளையாளர் அண்ணன் ஏவா வேலு போன்ற தலைவர்களும் தெளிவாக சொல்லிவிட்டார். எப்படா நான் உன்னை கூப்பிட்டோம் கூட்டணிக்கு? ஓ, நீ விளம்பரம் தேடுகிறியா? சிஎம் சார், விஜய் சார், விஜய் சார், ஒர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ் பொலிட்டீசியன், ஒர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ், விஜய் சார், விஜய் சார். எப்ப சார் நாங்க சொன்னோம் உங்களோட கூட்டணிக்கு வரோம், இல்ல நீ எங்க கூட்டணிக்கு வான்னு? எங்க பேரை சொல்லி நீ விளம்பரம் தேடிக்கிறது? அது சரி, திமுக பேர் சொல்லாம நீ வந்து அரசியல் பண்ண முடியாது விஜய் சார். திமுக பேர் சொல்லாம நீ அரசியல் பண்ண முடியாது. அது சொல்லிட்டு இவர் என்ன பேசுறாருன்னா, பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி பேசுறாரு.
அந்த பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி இந்த ஆள் போய் ஆர்ப்பாட்டங்கள்லாம் போய் அங்க ஒரு அது ஒரு நாடகம் ஒண்ணு நடந்துச்சு. பரந்தூர் விமான நிலையம், பரந்தூர் விமான நிலையம். பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி பேசுறிய, அது தமிழக அரசு, திராவிட மாடல் அரசு ஒரு நல்ல முடிவெடுக்கும். அது குறித்து அது சம்பந்தப்பட்ட அமைச்சர், அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையன் செல்வம், கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் தெளிவாக பத்திரிகையாளத்தில் அதுக்கு அறிக்கை தந்திருக்கிறார். அந்த பைத்தியக்காரன் கணக்கு அடிப்பட்ட காக்கா லூசு பையன் அவன் அண்ணாமலைக்கிறான் பார், அவன் அதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணான். அப்ப மாண்புமிகு சம்பந்தப்பட்ட அமைச்சர் அருணையன் செல்வம், மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அதை குறித்து தெளிவாக பத்திரிகையாளர் மத்தியிலே பேட்டி அளித்தார். இது இங்க வருதுன்னா இது மக்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது, அவங்களுக்கு என்ன நன்மை செய்யுமோ அதை அரசு செய்யும் சொன்னார். இப்போ இத மத்திய விமானத்துறை அமைச்சர் அவர் தான் சொன்னாரு, இந்த இடத்தை யார் தேர்ந்தெடுத்தாங்கன்னா தமிழக அரசு தான் இந்த இடத்தை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. நீ உனக்கு அரசியல் தெரியல, ஏன்னா உனக்கு அரசியல் சொல்லி கொடுத்து உனக்கு ஆள் இல்லை. உனக்கு அரசியல் விமர்சகரா இது வரைக்கும் அந்த பிரசாந்த் கிஷோர் எங்க கிட்ட ஒரு வேலை பார்த்தவர், நான் சம்பளத்துல எங்க கிட்ட ஒரு வேலை பார்த்தார். நாங்க ஒரு வேலை கொடுத்தோம், சம்பளம் கொடுத்து வேலை கொடுத்தோம், வேலை பார்த்தார். அவர் வேலை முடிஞ்சிருச்சு, அவர் போயிட்டார். என்ன சொல்றது, அவர் எங்க கிட்ட வேலை பார்த்தனால்தான் நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னு நீ தப்பா கணக்கு போட்டுன்னு பிரசாந்த் கிஷோர் நீ வேலைக்கு வச்சுக்கின. பிரசாந்த் கிஷோர் இல்ல, யாரு வந்திருந்தாலும் இல்ல யாரு வராம இருந்தாலும் திமுக தான் ஆட்சிக்கு வந்திருக்கும். எங்களுக்கு ஒரு சில வேலைகளுக்கு கூப்பிட்டோம், அந்த ஆள் வந்தான், வேலை பார்த்து கொடுத்தான். ஓஹோ, பிரசாந்த் கிஷோர் வந்தனால திமுக ஆட்சிக்கு வந்துச்சு, நம்ம பிரசாந்த் கிஷோர் வச்சுன்னா நம்ம முதலமைச்சர் குருட்டு எண்ணத்தோட நீ அந்த ஆளை கூட்டணும் வச்சுக்கிறேன். பிரசாந்த் கிஷோரை அந்த ஆள் பார்த்தான், இது செல்ஃப் எடுக்காது, இது வேலைக்கு ஆகாது, இந்த ஆள் விஜயே ஜெயிக்க மாட்டான்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த ஆள் எத்தனை தேர்தல் பார்த்திருப்பான். எனக்கு பீகார்ல தேர்தல் இருக்குது, அந்த தேர்தல் முடிச்சுன்னு வரேன்னு சொல்லி போயிட்டு வரண்டா சாமின்னு ஆளை விடுறான்னு ஓடி போயிடும். அந்த ஆள் ஆளை விடுறான்னு அந்த ஆள் ஓடி போயிட்டான். சோ உனக்கு இப்ப யாரு கொடுக்கறது, அந்த புரோட்டா கடை மாஸ்டர், அந்த லூசு பயங்கராம்ப, அந்த புஷ்டி ஆனந்தன், அந்த திருட்டு பையன், திருட்டு லாட்டரி சீட்டு இருக்கிறான், திருட்டு லாட்டரி சீட்டு, 3 நம்பர் லாட்டரி சீட்டு, அது 1 நம்பர் லாட்டரி சீட்டு, அந்த அந்த ஆதரவு வச்சுன்னு அவன், அப்புறம் 4-5 பேர் சின்ன சின்ன பசங்க, இவங்களை வச்சுன்னு என்ன சொல்றது, இவங்களை வச்சு நீ ஆலோசனை பண்ணா அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியும்? விமான நிலையம் பண்றது யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு, அது அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது. அவங்க எங்களுக்கு இந்த இடம் வேணும்னு கேட்பாங்க, இந்த இடம் தான் தேர்ந்தெடுக்கணும், விமான நிலையம் வேணும்னு. விமான நிலையம் எங்க போனாலும் என்கரேஜ்மெண்ட்ஸ் இருக்கும். விமான நிலையம் கட்டுறவளுக்கு அரசாங்கத்துக்கு இடம் இல்லை, சென்னை சுத்தி இல்லை. அவ்வளவு பெரிய இடம் வரணும்னா, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வரணும்னா அவ்வளவு பெரிய இடம் இல்லை. அதுக்கு ஒரு சில இடம் தேர்ந்தெடுக்கும் போது ஒரு சில நிலங்கள் அது போகதான் செய்யும். இது யாரும் பேச மாட்டாங்க, நான் ஓப்பனா பேசுறேன். அதுக்கான காம்பவுண்ட் லிஸ்ட் நான் எவ்வளவு விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கணுமோ அவ்வளவு விவசாயிகளுக்கு அதை தாண்டி பணம் கொடுக்கும் கவர்மெண்ட். அவங்க குடும்பத்துல வேலை வாய்ப்பு, அவங்க என்னென்ன வேணுமோ எல்லாம் செய்வாங்க. அதுக்குரிய தெளிவா சம்பந்தப்பட்ட அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் பேசியிருக்கிறார் அந்த பரந்தூர் விமான நிலையம் குறித்து. அது இன்னும் ப்ராசஸ்ல இருக்கு. அந்த இடத்த நீ தானே கொடுத்த, நீ கொடுக்காத மாதிரி பேசுறிய. சிஎம் இதுக்கு பதில் சொல்லணும். சிஎம் உத்தரவு போடுறதுக்கு நீ யாரு? Who are you, man, to order for our CM? Vijay, who are you to order for our CM? Why we should obey your order? You bloody bullshit. You are not having any rights to order our CM. You shouldn't order for our CM. You are not having that quality. CM க்கு இவர் வராராம், இவர் CM க்கு இவர் ஆர்டர் போடுறாராம். முதலமைச்சர் பேசுறாங்க, முதலமைச்சர் அவர் மக்களின் முதல்வர். அடுத்து என்ன கேட்கறான், உங்களுக்கு உங்களே இப்படி இருக்கும்போது எப்படி சார் சிஎம் சார் நீங்க மக்களின் முதல்வர் எப்படி சொல்லுவீங்க? செருப்பு பிஞ்சிடும். பேசுறது பார்த்து பேசு. என்னது பேசுறது பார்த்து பேசு. அவர் மக்களின் முதல்வர் இல்லாம நீயாடா? இது முன்னால இந்த எடப்பாடி பழனிசாமி அவரா? உண்மையான மக்களின் முதல்வர் யார் என்று கேட்டால் தலைவர் கலைஞர் இந்த மண்ணுலகத்தில் வாழும் பொழுது நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றும் பொழுது அவர் மக்களின் முதல்வர். அதற்கடுத்து ஆட்சிக்கு வந்த யாரும் மக்களின் முதல்வர்களை, நான் ஜெயலலிதாவை மக்களின் முதல்வராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நடுவில் சென்ற ஓபிஎஸ் மக்களின் முதல்வராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். 4 வருடங்கள் மக்கள் விரோத ஆட்சி நடத்திய எடப்பாடி பழனிசாமியும் மக்களின் முதல்வராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தலைவர் கலைஞருக்கு அடுத்து, அறிஞர் அண்ணாவுக்கு அடுத்து மக்களின் முதல்வர் யார் என்று கேட்டால் ஏன் எம்ஜிஆரை கூட ஏற்றுக்கொள்வேன். அதற்கு முன்பு அண்ணாவுக்கு அடுத்து வந்தாரே கலைஞர், அவர் மக்களின் முதல்வர்.
அண்ணா மக்களின் முதல்வர், அண்ணாவுக்கு அடுத்து கலைஞர் மக்களின் முதல்வர், தொடர்ந்து தலைவர் கலைஞர் தான் மக்களின் முதல்வர். நடுவிலே வந்து சென்ற யாரும் நான் மக்களின் முதல்வர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் இல்லை, தமிழக மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்றைக்கு உண்மையான மக்களின் முதல்வர் யார் என்று கேட்டால், எங்கள் வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன், முறுக்கிய இளைஞர்களின் போர்முகிட்டு தலைவன், ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சுமலர் நாயகர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2ஆம் கலைஞர், வாழும் கலைஞர், தலைவர் கலைஞர் இதயத்தின் இரவலாக பெற்று தலைவர் கலைஞராகவே, பெரியாராகவே, அண்ணாவாகவே அரசியல் செய்து கொண்டிருக்கிற தமிழினத்தின் தலைவர், தன்மான தலைவர், தேச தலைவன், திராவிட இனத்தின் தலைவன், 2026 தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய உண்மையான மக்களின் முதல்வர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். இவங்க ஆகலாம் மக்களின் முதல் நீங்க சொல்ற, அவர் சொல்லாது வேற யாரா சொல்லுவாங்க? அவர் சொல்லாது வேற யார் சொல்லுவாங்க? அவர் தான் மக்களின் முதல்வர். அவர் என்ன விவசாயிக்கு வஞ்சித்த மாதிரி விவசாயிகளை வஞ்சித்து விட்டார். விவசாயிகளை என்னடா விவசாயிகளை வஞ்சித்துட்டாங்க? இந்த நாட்டில் முதல் விவசாயிகளுக்காக இலவச மின்சாரத்தை அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழகம். முத்தமிழறிஞர் ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், விவசாயிகளுக்கு 7000 கோடி கடன் தள்ளுபடி செய்தது திமுக அரசாங்கம், தலைவர் கலைஞர். இன்றைக்கும் விவசாயிகளுக்காக பல நலத்திட்டங்கள் அறிவித்துக் கொண்டு விவசாயிகளின் தோழனாக இன்றைக்கு விவசாயிகளுக்காக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். நீ என்ன விவசாயிகளுக்கு புடிங்கிட்ட? தமிழக வெத்து கலைஞர் அந்த வெத்து பயனை விஜய கேக்குற, நீ என்ன விவசாயிகளுக்கு புடிங்கிட்ட? சொல்லு, நீ என்ன விவசாயிகளுக்கு புடிங்கிட்ட? உன் சினிமா முகத்துல மக்களை ஏமாத்து. எனக்கு நீ கட்சி ஆரம்பிச்சது சொல்றது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எதிர்காலத்துல முதலமைச்சரா வருவேன்னு சொன்னா கூட பரவாயில்ல. 2026 நான் தான் முதலமைச்சர்ன்றான். அது வேற சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் ஆனவனே நம்ம என்னென்ன பண்ண போறோம்? சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற மாதிரி விஜய் கட்சி நடத்துறது, அந்த பொதுக்குழு, செயற்குழு இவனுங்கெல்லாம் பேசிக்கிறது என்ன சொல்றது? சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற மாதிரியே ஸ்கூல்ல படிக்கிற பசங்க இந்த லீவுல இந்த கடத்தூர்ல போய் சொப்பு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அண்டா, குண்டா, டம்ளரு, பாத்திரங்க, ஸ்டவ் இதெல்லாம் பொம்மை கிடைக்கும். வாங்கிட்டு வந்து அதெல்லாம் வச்சு அதுல இந்த முட்டாயி, இந்த போட்டி, முறுக்கு, இந்த கடல் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி அதை சாப்பிடுவாங்க அப்பா அம்மா. அப்புறம் அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்துடும். சண்டை வந்துட்டு இந்த அப்பா வேற அம்மாவை தேர்ந்தெடுத்துக்குவாங்க, இந்த அம்மா வேற அப்பா தேர்ந்தெடுத்து சரி ஆடுவாங்க. இது பேர் அப்பா அம்மா விளையாட்டுவாங்க. இந்த மாதிரி அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறான் விஜய். கூட எல்லாம் வச்சுக்கிறேன். முதலமைச்சர் நீ என்ன எம்ஜிஆரா? எத்தனை முறை நான் பேசுறோம். நீ என்ன எம்ஜிஆரா? நீ என்ன என்டி ராமராவா? அவங்க 2 பேரும் தான் கட்சி ஆரம்பிச்ச உடனே முதலமைச்சர் வந்தாங்க. அதுக்கடுத்து எல்லாரும் பிளாப். தம்பி விஜய் சார் எல்லாம் பிளாப். உன்னை விட மிகப்பெரிய ஆளு புரட்சி கலைஞர் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த். இன்னைக்கு அவர் இல்ல. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் இல்ல இன்னைக்கு. அவரை விட நீயா? அவர் கால் செருப்பு தூசிக்கினே சமம் கிடையாது. கேப்டன் விஜயகாந்த் விடவா நீ? ஏய், ஆந்திராவில பிரஜாராஜ்யம் சிரஞ்சீவி விடவா நீ? எட்ட உடனே மோர் தென் 20 MLAs தனியா நின்று ஜெயிச்சா. நீயே ஜெயிக்க போறதில்ல. என்னால முடியலன்னு அந்த கட்சியை அவங்க தம்பி அந்த லூசு போய் ஒருத்தங்கிறான் பார், பவன் கல்யாண் சங்கி, அவங்கிட்ட குத்துட்டு போட்டாரு. அவன் சந்திரபாபு நாயுடு கூட சேர்ந்துன்னு இப்ப துணை முதலமைச்சர் ஆயிட்டான். சந்திரபாபு நாயுடு கூட சேர்ந்தனாலதான் பவன் கல்யாண் துணை முதலமைச்சரை தவிர பவன் கல்யாணால சந்திரபாபு நாயுடு அவங்க சிஎம் வரல. சந்திரபாபு நாயுடு அவர் லீடர். அங்க ஒரு கேப் வந்துருச்சு. அவர் சந்திரபாபு நாயுடு ஈசனே. அவர் பிஜேபி கூட்டணி இருக்கலாம். அவர் பிஜேபி இன்னைக்கு மோடி இன்னைக்கு சிஎம், அது காரணம் சந்திரபாபு நாயுடு தான். சந்திரபாபு நாயுடு ஒரு லீடர். சந்திரபாபு நாயுடுனால நீ இன்னைக்கு அங்க எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு துணை முதலமைச்சர் ஆயிட்ட. யாரு? பவன் கல்யாண். அந்த சிரஞ்சீவி கட்சி பவன் கல்யாண் இருக்குது. நான் இப்படியே சொல்லிட்டேன். எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சேன்? முருங்கா ஃபேமஸ் பாக்யராஜ், அவரை மாதிரி ஒரு நடிகர், அவரை மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் டைரக்டர், அவர் மாதிரி ஒரு டைரக்டர், அவரு மாதிரி ஒரு நகைச்சுவை தன்மையோடு டைலாக் எழுதவர். யாரு? அவர் படங்கள்லாம் இன்னைக்கும் வரலாறு. உலக அழி வரைக்கும் பாக்யராஜ் படம் பேசப்படும். பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சார். ஏய், சிவாஜி விடவா? செவாலியர் சிவாஜி உடம்பே நடிக்கும். உடம்பும் நடிக்கும் போது உடம்புல இருக்கிற ஒரு அங்கமும் தனித்தனி கண்ணு ஒரு மாதிரி நடிக்கும், மூக்கு ஒரு மாதிரி நடிக்கும், வாய் ஒரு மாதிரி நடிக்கும், கை ஒரு மாதிரி நடிக்கும். இந்த உடம்பு, காலு,
தனித்த நடிப்பு. நடிப்புன்னா நடிப்பினுடைய ஒட்டுமொத்த உருவம் சிவாஜி கணேசன். அவர் கட்சி ஆரம்பிச்சார், காங்கிரஸுக்கு போனார், ஜனதா தளத்துக்கு போனார், எம்எல்ஏ ஜெயிக்க முடியல. திருவையாறுல துரை சந்திரசேகர் திமுக வேட்பாளர் தோத்து போனார். டி ராஜேந்திரன் பெரிய சிந்தனையாளர், மிகப்பெரிய சிந்தனையாளர். அந்த 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 அடக்குமுறை தமிழ்ல இருக்கு. கிரியேட்டிவ் மைண்ட், அப்படி கிரியேட்டிவா பேசுவோம். அப்படி மச்சி பச்சி வாழக்கா பச்சி, நான் இத நகைச்சுவை சொன்னேன். பல கருத்துக்களுக்கு அவரே மியூசிக் போடுவாரு, அவரே பாடுவாரு, அவரே டைரக்ஷன் பண்ணுவாரு, அவரே கேமரா எடுப்பாரு, அவரே நடிப்பாரு, குடும்பமே நடிக்கும். கட்சி நடிச்சார். நிறைய பேர் சொல்லுவார். ஏன் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள், பத்மஸ்ரீ அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் இன்னைக்கு சிவாஜி நடித்த அவர்தான் மிகப்பெரிய நடிகர். அவரு கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா வர சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு முடியல. நான் அவரை குறைச்சி மதிப்பு இல்லை. அவரு முடிவெடுத்தாரு பத்மஸ்ரீ கமல்ஹாசன். இந்த நாட்டு மக்கள் திமுக தான் ஏற்றுட்டு இருக்காங்க. தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர் தமிழினத்தின் தலைவர், தேச தலைவர். இனி தமிழ்நாட்டுல நிரந்தரமா இந்த மண்ணில் அவர் நீண்ட ஆயுள் வாழ போறாரு. அவர் தான் முதலமைச்சர். அதுக்கடுத்து அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சரா வரப்போறாரு. இது மக்களை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கினாரு. சரி, மக்கள் யார தலைவனா ஏத்துக்கினாங்க? தலைவர் தளபதி ஸ்டாலினை தலைவனா ஏத்துக்கினாங்க. இளம் தலைவனா வளைவ கலைஞர் உதயநிதி ஸ்டாலினை ஏத்துக்கினாங்க. நம்மளும் தளபதி ஏத்துக்கோன்னு சொல்லி திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார். இன்னைக்கு அவர் திமுக எம்பி. நான் கமல்ஹாசன் மீது மிகுந்த மரியாதை வச்சிருக்கேன். பட் அவர் அந்த ஐடியால கட்சி ஆரம்பிச்சாரு. மக்கள் மனநலம் தெரிஞ்சுக்கினாரு. ஏன் ஏசியா கான்டினென்ட், நாட் ஓன்லி இன் இந்தியா, நாட் ஓன்லி இன் இந்தியா, ஏசியா கான்டினென்ட்ல சொல்றேன். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இஸ் நாட் ஓன்லி சூப்பர் ஸ்டார் இன் அவர் கண்ட்ரி, இஸ் சூப்பர் ஸ்டார் இன் Asia continent. Still now, for forever, superstar means number one in Asia continent. ரஜினி சார் தமிழகத்துல தமிழகத்துல வெற்றிடம் இருக்குதுன்னு அரசியலுக்கு வரன்னு கூப்பிட்டு எல்லாரையும் பேசினார். ஒரு கேங் அங்க போயிடுச்சு பார்த்தார். ஆன்மீகவாதி, சிறந்த ஆன்மீகவாதி, ஒரு நல்ல மனிதர், வெள்ளை மனம் பிடித்தவர். ஒருத்தர் பார்க்கும் போதே கெஸ் பண்ணுவார். இன்னைக்கும் இமயமலையில பாபா வாழ்றாரு. எல்லாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டார். இவர் ரஜினி சார் கண்ணுக்கு தெரியும். அங்க போய் அவர் தவம் உட்கார்றார். முடிவெடுத்தார். இல்ல வேணாம் சொல்லிட்டார். ஆரம்பிக்கலாம் தான் இருந்தேன். நான் ஒரு மாநாடு போட்டு நீ என்ன நம்பி வரவன், வீட்டுல இருக்கிற பண்ட பாத்திரம் எல்லாம் அடமானம் வச்சு, கொண்டாடி கையில இருக்கிற காலில் இருக்கிற தாலி வரைக்கும் அடமானம் வச்சு வித்து, நீ என் கூட வந்து கட்சி நடத்தி நீ நடுரோட்டுக்கு வந்து முடியுமா? ஒரு கட்சி ஆட்சி பண்ணிட்டு இருக்கு 10 வருஷமா. இன்னொரு கட்சி, மிகப்பெரிய கட்சி, அந்த கட்சி அடுத்து ஆட்சிக்கு வரணும்னு மக்கள் துடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர்னு மக்கள் துடிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு போட்டியில நான் வந்து ஜெயிக்க முடியுமா? என்ன நம்பி உன நடுரோட்டு நிக்க வைக்கிறது தயாரா இல்லை. அதனால அந்த கட்சி ஆரம்பிக்கிற திட்டத்தை கைவிட்டுறாங்க. நான் சொன்ன இத்தனை பேரோட எந்த வகையிலும் நீ இவங்களுக்கெல்லாம் ஈக்குவல் கிடையாது விஜய். நீ எந்த வகையிலும் இவங்களுக்கெல்லாம் ஈக்குவல் கிடையாது. இவங்க எத்தனை பேரும் அப்பா அம்மாவை வந்து தெய்வமா நினைச்சவங்க, கட்டிய மனைவிய வந்து அப்பா அம்மாவுக்கு ஈக்குவலா நினைச்சவங்க, குழந்தைகளின் செல்வங்களா நினைச்சவங்க, தன் குடும்பத்தை கோயிலா நினைச்சு குடும்பத்தோட வாழ்ந்தவங்க. ஆனா நீ அப்பா அம்மாவை துரத்திட்ட. அந்த பரோட்டா கடை மாஸ்டர் என்ன சொல்ற, அந்த பரோட்டா கடை மாஸ்டர் அந்த பொறம்ப பையன் புஷியானந்த பேர் கேட்டுன்னு அப்பா அம்மாவை துரத்திட்ட. கொண்டாட்டி கூட இல்லை, அதாவது தெய்வ சவப்பு தான். திரிஷா கல்யாணம் பண்ணிக்க போற, அது இஷ்டம், நீ எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கோ. நீ தனிநபர் வாழ்க்கையிலே மோசமானவன். 6 மணிக்கு மேல நீ வீட்டு வெளியே வர்றது இல்லை. உனக்கு குட்டியும் புட்டியும் வேணும். உனக்கே குட்டியும் புட்டியும் வேணும். இதுல இவர் வந்து சிஎம். இத்தனை பேர் சைனாவில். கன்னடா சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் எல்லா கட்சியும் கூப்பிட்டான். காங்கிரஸ்ல கூப்பிட்டான். சூப்பர் ஸ்டார் அங்க ராஜ்குமார் கடவுள். அவர் அங்க சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அரசியலுக்கு வந்திருந்தா மக்களே கர்நாடகாவில் அத்தனை தொகுதியை ராஜ்குமார் தான் ஜெயிச்சிருப்பாரு.
இந்த மண்ணுலகத்தில் வாரும் முறை அங்க ராஜ்குமார் தான் அங்க சிஎம் வந்திருப்பாரு. அதுக்கு அடுத்து அவர் பையன் புனித் ராஜ்குமார் சிஎம் வந்திருப்பாரு. ராஜ்குமார் ஒண்ணு சொன்னார், அரசியல் வரமாட்டேன், நான் இது வரைக்கும் எதுலையும் தோத்தது இல்ல, அரசியல் வந்து தோத்துட்டா எனக்கு அரசியல் வேணாம், நான் திரை உலகத்திலே இருக்கிறேன்னு சொல்லி எத்தனை கட்சி, காங்கிரஸ் கூப்பிட்டாங்க, பிஜேபி கூப்பிட்டாங்க, மதசார்பற்ற ஜனதாதளம் கூப்பிட்டாங்க, எல்லா கட்சி கூப்பிட்டாங்க, நீங்க தான் சிஎம் கேண்டிடேட், வாங்க நீங்க தான் சிஎம் கேண்டிடேட். ನನಗೆ ಬೇಡಪ್ಪ, ಭಗವಂತ ಕೈ ಕೊಟ್ಟ ದುಡಿಯೋಕಂತ நான் துடித்தினி, சினிமா நான் துடித்தினி, ನನಗೆ ಬೇಡ ಅಂட்டார். எனக்கு வேணாப்பா விட்டுடுனார். புனித் ராஜ்குமார் இறந்துட்டார். அவர் உயிரோடு இருக்கும்போது அரசியலுக்கு கூப்பிட்டாங்க. புனித் ராஜ்குமார் போல. சிவராஜ்குமார் மட்டும் இதை இப்ப காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ண. இத்தனை பேர் அரசியல் வேணான்னாங்க, அரசியல தோற்கடிக்க அரசியல தோத்து போனாங்க. யுகங்களெல்லாம் தாண்டி அவ்வளோ பெரிய புடுங்கியா 6 மணிக்கு மேல பணிவர் பங்களால குட்டியும் குட்டியுமா வாழ்ற ஒர்க்கிங் பார்ட்டிஸ் பண்ற விஜய், நீ சிஎம் சா ஸ்டாலின் சா என்ன பேசணும், என்ன பேசணும் சொல்லுங்க. சின்ன சின்ன பசங்களை எல்லாம் ஒட்டி ஒரு பேச விடுறது. ஐயோ உண்மையா, இது உண்மையா உண்மையா, அவன் ஏறி அந்த மேல அனுப்பி பொம்பளைங்களை பேசுறதுக்கு அந்த இவன் புரோட்டா கடை மாஸ்டர் குஷியான தயாரிச்சு அனுப்புறான். ஐயோ உண்மையா உண்மையா கிள்ளி பாத்துக்கிறாங்க, உங்களதான் பாக்கணும் பார்த்து, ஐயோ அண்ணா விஜயனா விஜயனா விஜயனா. விஜய் என் வீட்டுக்கு வர சொல்ல, நானே தன்னாட்டுல புடிச்சவன், யாரா இருந்தாலும் எடுத்தஞ்சு பேசுவேன். எனக்கு ஒரே தலைவன் தளபதி, என் கடவுள் கலைஞர், நாளைய தமிழக உதயநிதி ஸ்டாலின், இது மட்டும்தான் என் ஸ்டாண்ட். உதயசூரியன் கருப்பு சொற்கொடி இந்த மண்ணில் வாழ்ற வரைக்கும். விஜய் என் வீட்டுக்கு வர சொன்னேன், அப்படி கால் மேல கால் போட்டுக்குவேன். கால் மேல கால் போட்டேன், வா விஜய் உட்காருப்பா, என்ன சாப்பிடுற, இஸ்கியா பீரா ஜின்னா ரம்மா ஃபாரின் ஐட்டமா லோக்கல் ஐட்டமா, ஆந்திரால கல்லுக்குது கல்லா, என்ன வேணும் சொல்ல வாங்கி தானே, என்ன சொல்லு விஜய், இப்படி பேசுவோம். நான் மேல போறோம், ஐயோ அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணா நீங்க சிஎம் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணா, என்னடா சீன் போடுற, கலர் கலரா சீன் போடுற, கலர் கலரா சீன் போடுற. நீ முதலமைச்சரை பார்த்து மக்களை எல்லாம் திரட்டி கொண்டு பனையூர் அந்த விமான நிலையத்திற்கான விளக்கத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் மக்களை எல்லாம் திரட்டி கொண்டு நான் தலைமை செயலகத்துக்கு வருவேன், பாடா வா வா, நாங்க நிக்கிறேன், ஒத்தையில நிக்கிறேன், ஒத்தையில வரண்டா, சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி குடியாத்த கும்பரம் ஒத்தையில நிக்கிறவா. மக்களை வந்து சிஎம் சந்திக்கிறது தப்புன்னு சொல்ல, அவருதான் மக்களை போய் சந்திச்சு இருக்காரு, அதான் ஒரு மக்களின் முதல்வர். திரட்டிட்டு நான் தலைமை செயலகம் வருவேன், என்ன மிரட்டுறியா? ஏய், யாரெல்லாம் பார்த்த கட்சி தெரியுமா? அவர் வயசுக்கு தளபதி யாரெல்லாம் பார்த்தா தெரியுமா? அரசியல்ல யாரெல்லாம் எடுத்து அரசியல் படிக்கிறார் தெரியுமா? அவரு அன்னை இந்திரா காந்தியே எதிர்த்து அரசியல் பண்ணவர். இந்திரா காந்தி ஆட்சியோட தான் இந்திரா காந்தி மிஸ்ஸா அறிவிக்கும் போது முதல்ல கலைஞர் கலைஞருடைய மகன் ஸ்டாலின் வச்சு உள்ள போட்டு சித்திரவதை பண்ணுவாங்க. அதை பார்த்து மிஸ்ஸாவை மிரல் பேச்சுட்டு வந்த தலைவரா எங்க தலைவர் தளபதி உக்காளி, நீ எல்லாம் ஒரு நாள் ஜெயில இருப்பியா? நான் விஜய் கேக்குறேன், ஒரு நாள் ஜெயில இருப்பியா? ஒரு நாள் ஜெயில இருப்ப நீ? மிஸ்ஸாவை பார்த்தவரு, அந்த காலத்துல இந்திரா காந்தியை எதிர்த்து பேசினவர், அந்த காலத்திலேயே. நீ இன்னைக்கு சினிமாவில நடிச்சுட்டு புகழாய் கூட்டம் சேகர, அன்னைக்கு இளைஞரணி ஐவர் குழுல வந்து இளைஞரணி செயலாளர் ஆகும்போது லாரியில போய் கூட்டம் பேசினார் தெரியுமா தளபதி? எங்க குடியாத்தத்துல 100 இடத்துல குடியேற்றிருப்பார். அந்த போட்டோ எல்லாம் இப்ப காட்டுறாங்க. எனக்கு அப்பனாலாம் சின்ன பையன் ஸ்கூல்ல படிச்சுன்னு இருந்தேன், 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் பெங்களூர்ல. Because I brought up because I born and brought up in Bangalore. Still 1992 I was in Bangalore. 92 தான் நான் குடியாத்தம் வரேன். குடியாத்தம் வந்து எனக்கு 16 வயசு, அப்பயே அரசியலுக்குள்ள வந்தாச்சு. அங்க இருக்கும் போதே கட்சி உணர்வு, நமக்கு பிளட் டிஎம்கே. கஷ்டப்பட்டு அவர் கொடியேற்றி, கலைஞர் மகனா இருந்தாலும் தொண்டனா அரசியல் பண்ணி, கலைஞரின் மகனா இருந்தாலும் தேர்தலில் நின்று வட்ட பிரதிநிதி, மாவட்ட பிரதிநிதி, பொதுக்குழு உறுப்பினரா வந்து கலைஞர் கொடுக்கல எம்எல்ஏ சீட்டு கட்டிக்கார் போர்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. 1000 விளக்குல ஜெயிக்கிறாரு, வெற்றி தோல்வி எல்லாத்தையும் பார்த்தாரு, எல்லாத்தையும் பார்க்கணும்.
அதன் பிறகு 44வது வயதிலே சென்னை மாநகரத்தில் 44வது மேயராக வந்தார். என் சிங்காரம் கட்டாலும் பரவாயில்லை, சென்னை மாநகரத்தை சிங்கார சென்னை ஆக்க வேண்டும் என்று சென்னை மாநகரத்தை சிங்கார சென்னை ஆக்கினார். லண்டன் மாநகரத்தின் ஐரிஷ் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற உலக மேயர்கள் மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார். ஜெயலலிதாவின் அடக்குமுறை ஆட்சியிலும் 2வது முறை மேயராக வந்தார். ஜெயலலிதா தலைவர் தளபதிக்காக சட்டமன்றத்திலே ஒரு சட்டம் கொண்டு வருகிறார். ஒரு பதவிதான் இருக்க வேண்டும் என்று மேயர் பதவியை தூக்கி எறிந்தார். எல்லா மேயருக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்தார், துணை முதலமைச்சராக வந்தார், முதலமைச்சராக வந்தார். கூமுட்ட கலைஞரின் மகனே 52 வருஷம் உழைச்சி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி குடும்பத்தை விட்டு ஜெயிலு சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு உழைச்சி தெருவா போய் பேசிதாண்டா இன்னைக்கு ஒரு முதலமைச்சர். சும்மா அவர்ல வக்காளி கட்சி ஆரம்பிப்பானா 2026 முதலமைச்சர் வந்து குடும்பம் பாங்கடா யாடு மாடு பாடுகா பசங்களா. எடப்பாடியே திணறாரு. எடப்பாடி தொடர்ந்து சும்மா நான் ஆட்சிக்கு வரணும், அவருக்கு எதிர்கட்சி தலைவரா வந்தா போறோம். இப்ப கூட குடியாத்துல வந்து நண்பர் MS அமர்நாத்னு என்னுடைய நண்பர் கட்சிக்காரு, அவங்க அப்பா இறந்துட்டாங்க சமீபத்துல, வழக்கறிஞர் சங்கர்னு சொல்லிட்டு. அவர் படத்திறப்பு விழாக்கு வேலூர் மாவட்ட திமுக செயலாளர், இளம் புயல் அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், தொண்டர்கள் பாதுகாவலர் எங்கள் அண்ணன் AP நந்தகுமார் MLA வந்திருந்தார். அவர் படத்திறப்பு விழாக்கு வந்த போது அவர் வக்கீல் இறந்துட்டவங்க எல்லாம் வக்கீல். என் பக்கத்துல ஒரு ADMK வக்கீல காணந்தார், பேர் சொல்ல விரும்பல. என் மேல பல கேஸ் போட்டிருக்காரு குடியாத்துல, இப்ப என் மேல கேஸ் போட்டிருக்காரு. என்னண்ணே அடுத்த முறை எப்படின்னு எனக்கு எலெக்ஷன் என்ன கூட்டணி உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை விட உங்க தலைவர் தளபதி அது மேடையில ஸ்டாலின் அசிங்கமா என்கிட்ட உங்க தலைவர் தளபதிக்கு ஒன்னும் கெட்ட பேர் இல்லப்பா, ஒன்னும் கெட்ட பேர் இல்லப்பா. ADMKல பெரிய வக்கீலு, ஜெயலலிதாக்கு நேரடி தொடர்புல இருந்தவரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போன்ல பேசக்கூடிய பேர் சொல்ல விரும்பல. நான் இவ்வளவு சொல்லும் போது யாருன்னு தெரிஞ்சுக்குவாங்க. தயவு செஞ்சு யாரும் ADMK பிரச்சனை கிடையாதீங்க, அவர் சொன்னது உண்மை. மக்கள் கிட்ட ஒண்ணு கெட்ட பேர் இல்லப்பா. இந்த இதுல இந்த திருப்பவனம் சிவகங்கையில கோயில்ல காவலாளி அஜித்தை கொண்டுட்டாங்கல்ல போலீஸ்காரு, அதுல இந்த ஆட்சியை முதல்ல திட்டினாங்கப்பா. CM போன் பண்ண என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிப்பு கேட்கறேன், மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. இது வரைக்கும் எந்த முதலமைச்சர் அவருக்கு இது அவருடைய துறைதான் காவல்துறை, அவருடைய துறைதான் காவல்துறை. அவன் தப்புன்னு அவர் என்ன பண்ண முடியும், அவரை சொன்னா தப்புன்னு சொல்லி ஒரு எவ்வளவு கீழே இறங்கி வந்துட்டாரு. ஜெயலலிதா கேட்குமா மன்னிப்பு? ஜெயலலிதா மன்னிப்பு கேட்குமா? எடப்பாடி பழனிசாமியே அந்த சாத்தான்குளத்துல செல்போன் கடை வச்சிருந்த அப்பனும் புள்ளையும் போலீஸ் அடிச்சு கொண்டும் போது அவங்கள போய் பார்த்தாரா இல்ல போன்ல பேசினாரு? இங்க போன்ல பேசுறாரு, எங்க தளபதி பேசினாரு. அரசியல் எல்லா பாடிஸ் பசங்களும் அங்க போறானுங்க ஓட்டுக்காக. திமுக வச்சு குறை சொல்லான ஒரு மயிரும் கொடுக்க முடியாது. ஒரு பேட்டி சொல்றாரு, அவர் சொல்றாரு அது கீழே கூட்டணி ஸ்ட்ராங்கு, அதை தாண்டி பெண்களுக்கு நிறைய சாதனை பண்ணிட்டாருப்பா. அவர் தான்ப்பா வருவாரு, நாங்க எங்கப்பா வர்றது? எதிர்கட்சியா வரலாம், இந்த BJP காரனோட கூட சேர்ந்துட்டாங்க. நமக்கு முஸ்லிம்ஸ் ஓட்டு போட மாட்டாங்கப்பா. நம்ம குடியாத்தம், ஆம்பூர், வாணியம்பாடி, டோட்டல் நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்டே முஸ்லிம்ஸ், உருது முஸ்லிம்ஸ், அந்த பக்கம் தமிழ் முஸ்லிம்ஸ். முஸ்லிம்ஸ் ஓட்டு போட மாட்டாங்கப்பா. கிறிஸ்டியன்ஸ் யாரும் ஓட்டு போட மாட்டாங்கப்பா. எப்படிப்பா நாங்க ஜெயிக்க முடியும்? நீங்க தான் வருவீங்க குமரா, உங்க தலைவரோட சொல்லி ஒரு பதவி வாங்கி என்கிட்ட சொல்றாரு. அந்த இடத்துல திமுக போயிட்டு இருக்கு. இவன் வந்து புடுங்கவானான். 2026 ஒரு ஆயிடுவானான். அவன் ஆத வர்ஜன் ஆகிறான்ல, டேய் உன்னை எங்கன்னா பார்த்தோன்னா அவங்க செருப்பு அடிப்பேன், பேசுறது பார்த்து பேசு, பேசுறது பார்த்து பேசு. நீ எங்கெங்கெல்லாம் சுத்தன. ஆனா ஒண்ணு, அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நல்ல நேரம், அவனை வெளியே அமிச்சிட்டீங்க. அவன் கூட அவன் வெளியே போயே உங்களை கெடுக்கிறான், கொட்டையை கிளப்புறான். அவனை வெளியே அமிச்சிட்டீங்க. அவன் உள்ள இருந்தானா ஒரு குட்டிச்சோராக்கி நடு ரோட்ல விட்டுருப்பான். ஆனா எழுச்சவன் திருமாவளவன் ஒரு மெச்சூர்டு லீடர். இன்னைக்கு ஆல் இண்டியா லெவல்ல தலித் லீடர் யாருன்னு கேட்டா எழுச்சவன் திருமாவளவன் தான். நான் தமிழ்நாடு மட்டும் சொல்ல, ஆல் இண்டியா லெவல் அவரை இழுத்து அவர் என்ன பண்ணலாம், அவர் தெளிவானவர். நீ துணை முதலமைச்சர்னு சொன்னாலும் சரி, நீ முதலமைச்சர்னு சொன்னாலும் தெரியும். கலைஞர் என் உயரம் எனக்கு என்ன தெரியும்ன்றது அண்ணன் திருமாவளவன் உயரம் அவர் தகுதின்னு. அவர் முதலமைச்சர் அவருக்கு தகுதி இல்லை, துணை முதலமைச்சர் தகுதி இல்லை நான் சொல்ல வரல. கடவுள் யார் யார் தலையில என்னென்ன எழுதியிருக்காங்களோ இதையே நானும் சொல்றேன். அது மக்கள் முடிவு பண்ணும். அவருக்கு தெரியும் அடுத்து யார் ஆட்சிக்கு வருவாங்க. என் கட்சி தொண்டனை நான் நடுரோட்டு நிக்க விட முடியல. யார் கூட போனா ஜெயிக்கலாம், கௌரவமா இருக்கலாம், அது தளபதி கூட தான் அவர் தெளிவா சொல்லிட்டார். நான் திமுகவோட தான் கூட்டணியில இருப்பேன்.
தொகுதியில சீட்டுங்க அதிகமா கேட்பேன். அதுக்குன்னு தரலன்னு வேற கூட்டின்னு போக மாட்டேன். நான் அண்ணன் ஸ்டாலினோட தான் இருப்பேன்னு தெளிவா சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுற லீடர்ல எழுச்சி தமிழர் மிகுந்த மரியாதைக்குரிய, மாண்புக்குரிய, வணக்கத்துக்குரிய, போற்றுதலுக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அவன் அவரை டிஸ்டர்ப் பண்றான் யாரு? இந்த ஆதவ அர்ஜுனா. நான் சொல்றேன், விஜய்க்கு சொல்றேன். உன் கூட எல்லாம் பாரு எப்படிங்கிறான் பாரு. அந்த புஷ்டியானந்த உங்க அப்பா, உங்க அம்மா, உன் பொண்டாட்டியை துரத்தினான். அவன் பேச்சு கேட்டுதான் நீ ஆடுற. அந்த 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 பேர்டு பேச்சு கேட்டு அவன் யாரும் வந்துக்கிறானுங்க உங்க கட்சியில போடுகிறவனுங்க. என்ன சொல்ற? இவர் அப்படியே அதை அறிவிக்கிறார். திமுக பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு ஒண்ணு எல்லாம் கை தட்டுறான். அந்த சைட்ல ஒரு ஒரு பொம்பளை ஒண்ணு கை தட்டு. அந்த பொம்பளைய பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது? அந்த பொம்பளை யாருன்னு தெரியல. அந்த ஸ்டேஜ்ல இருந்துச்சு. இந்த பக்கம் லெப்ட் சைட்ல இருந்துச்சு. அது கை தட்டும் போது அது ஃபேஸ் கிளியர்ல போய் பார்த்தேன். பார்த்த உடனே அவ பேர் என்ன? இந்த தம்பி அஜித் கொலைக்கு காரணமானவோ நமிதாவா நிவேதாவோ என்ன பேரு? அவ பேரு எனக்கு தெரியல. நீ கமெண்ட்ல யாருன்னா சொல்லுங்க. அவ மாதிரியே பாக்குறதுக்கு. ஏன்னா அவ மாதிரியே ஒரு அண்ணாமலையோட போட்டோ புடிச்சுக்கினேன். அது அந்த பொம்பளை தான் நினைச்சினேன். எல்லாம் பேஸ்புக்ல வைரல் ஆகி விட்டாங்க. அப்புறமா அந்த பொம்பளையே பேட்டி கொடுத்துச்சு. ஐயோ இது நானுங்கோ, அவ என்ன பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்கிறாங்கோ. எனக்கு ஒரு சந்தேகம். உண்மையிலேயே அந்த பொம்பளை தான் அண்ணாமலை கட்டி பிடிச்சுன்னு போட்டோ பிடிச்சிக்கின்னு அந்த பொம்பளை மாதிரி அந்த பொம்பளை இருக்கிறதுனால அந்த திருவள்ளூர்ல அந்த பொம்பளையை கூப்பிட்டு ஐயோ அது அவ இல்லை இது நானுன்னு பேட்டி கொடுத்தா எல்லாம் தெரியல. சங்கி பசங்க அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த பொம்பளை மாதிரியே அந்த நகை திருடு போச்சுன்னு சொல்லி அந்த குடும்பமே பிராடு குடும்பம். அந்த பொம்பளை மாதிரியே ஒரு பொம்பளை நிக்கிறான் நாடியில விஜய் பக்கம். இவனுங்க கூத்தாடிகள் பிடிக்கிறாங்க. ஆனா அது என்ன நீ அதிமுக திட்ட மாட்டேன்ற விஜய்? திமுக பாஜகவோடு கூட்டணி இல்லை, என் தலைமையில் தான் கூட்டணி. நீ என்ன அதிமுக திட்ட மாட்டேன்ற? அவரு எடப்பாடி கூட உன்னை திட்ட மாட்டேன்றாரு. ஒருவேளை எடப்பாடி உங்ககிட்ட ஒரு 50 சீட் கொடுப்பான்னு வருவாரோ என்னன்னு தெரியும். உனக்கு ஒருத்தன் இப்ப சப்போர்ட் பண்றான். அவன் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களை காலி போட்டு வந்துருவான். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது இவன் போனான். அப்பதான் சூப்பர் ஸ்டார் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்ட்டாரு. இவன் எல்லாருக்கிட்டையும் போனான். யார் தெரியுமா? என்னது மயிர் அறிவு மணியனா? மயிர் அறிவு மணியனா பெரிய கட்சி. தமிழ்நாட்டுல 1.5 கோடி பேர் இருக்காங்க அந்த கட்சியில. தமிழறிவு மணியன் பாடு தமிழறிவு மணியன் இப்ப உனக்கு சப்போர்ட்டா பேசிருக்கிறான்பா. இன்னைக்குதான் பார்த்தேன், ஒரு சேனல்ல பார்த்தேன். உனக்கு சப்போர்ட்டா பேசுறான் தமிழறிவு மணியன். விஜய் நான் சொல்றது கேளு. அந்த புரோட்டா மாசுகிறான் பாரு, அந்த புஷி ஆனந்தன் அவனை கூட வச்சுக்கிறத விட இந்த லாட்டரி சீட் வியாபாரிக்கிறான் பாரு திட்டு பையன் ஆதவ அர்ஜுனா, அவனால தான் நீ ஓட்டு வர போறேன். இவனை நம்புறதை விட இன்னும் எவனும் பாரு இவனுக்கு எல்லாம் நம்புறதை விட நீ தமிழறிவு மணியனை கூட்டணுவான். நான் விஜய்க்கு நடந்து சொல்றேன். தமிழறிவு மணியனை கூட்டணுவான். உங்க கட்சிக்கு அவைத்தலைவர் ஆக்கு. அந்த கிளீனா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவுனா எவ்வளவு சுத்தமாகும், அதை விடவும் கட்சியை சுத்தமாக்கிட்டு போயிடுவான் தமிழறிவு மணியன், மயிரறிவு மணியன். அவனை மட்டும் கூட்டு கட்சியில் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். நீதான் பார்த்தேன், உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். அது இவ்வளவு ஒரு சாமியார் ஒத்தி கிருஷ்ணகிரி காட்டூர் அம்மாவோ கேட்டூர் அம்மாவோ இவ்வளவு வச்சு ஒரு சாமியார் கொண்டுக்கிறா, ஒரு ஆசிரமம் கட்டி நிற்கிறா. சாமியார் பேர்ல ஒரு பிராஸ்டியூட்டாவோ அவ உனக்கு சாதகமா பேசுறான். நம்பர் 1 பிராடு. என்ன சொல்றது? அப்படிப்பட்ட ஆளுதான் உனக்கு சப்போர்ட். அப்படிப்பட்ட ஆளுங்க தான் உனக்கு சப்போர்ட். அதனால நான் விஜய் கொண்ட சொல்றேன், தளபதியை திட்டுறது. உன்னை பத்தி ஆனா உதயநிதி பேசுறார பத்தியா? உன்னை பத்தி எவ்வளவு மெச்சூர் லீடர் பத்தியான உதயநிதி. இந்த மாண்புக்கு தமிழகம், நாளைய தமிழகம். அவர் தாண்டா நாளைய முதலமைச்சர் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவர் கால் பூட்ஸ் தூசி கூட நீ விஜய் சமம் கிடையாது. உன்னை பத்தி அவர் பேசுறாரா? ஒரே நான் சினிமா கதையெல்லாம் நான் அவர் சினிமா நடிச்சிருக்கலாம். ஆனா இப்பெல்லாம் நான் அந்த சினிமா கதையெல்லாம் பாக்குறது இல்ல. எனக்கு அந்த சினிமா டைலாக் எல்லாம் நான் பாக்குறது இல்லை, பிடிக்காதுன்ட்டு ஒரே வார்த்தை அடிச்சுட்டு போயினே இருக்கிற. ஒரே வார்த்தை. நானு ஜெயலலிதா செத்துக்கூடாதுன்னு நினைப்பேன். ரொம்ப நேரம் என்ன எல்லாரும் கேட்பாங்க, என்ன நீ ஜெயலலிதா இறந்து போய் ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணலையோ? ஒரு சப்போர்ட் பண்ணலையா?
அந்த பொம்பளை இந்த நாட்டுல உயிரோடு இருந்திருக்கணும். அந்த பொம்பளை இருந்தா கூட எதிர்க்கட்சியா இருந்தவங்க நம்ம தான் முதலமைச்சர். ஆனா அது இருந்திருக்கணும். உங்களுக்கு இவரு எங்க தலைவர் இருப்பார்ல, அவர் பாவம் புண்ணியம்னு பாக்குறோம். இயேசு, புத்தர், காந்தி வழியில அரசியல் நடத்துற ஒரு தலைவர் இந்த உலகத்தை எங்க தலைவர் தளபதி. ஏன்னா அவருக்கு தெரியும். இந்த மூஞ்சி பார்க்கும்போது இது ரொம்ப நாள் நிக்காது. இது தானா கீழே வந்துரும். இதுக்கு ஏன்டா நம்ம பதில் சொல்லணும்? அதுக்கு நல்லா தெரியும் எங்க தலைவருக்கு. இவன் விஜய் என்ன ஆவான்? அண்ணாமலை என்ன பத்தி பேசுறாங்க என்ன பத்தியா? அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. எடப்பாடி அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. யாரா இருந்தாலும் அவ்வளவு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒரு மெச்சூர்டு லீடர் இந்தியாலேயே. அதனாலதான் நான் சொன்னேன். மோடி என் தலைவர் தளபதி நீ கம்பேர் பண்ணாத. மோடி வேணா 3ஆம் முறை பிரதமர் வந்துக்கலாம். ஆனா தலைவர் தளபதி மோடி விட 1000 மடங்கு பெரிய தலைவர்னு சொன்னேன். இதனாலதான் அவரை நீ பேசுற, திமுக பேசுற, எப்படி நீ உங்களை மக்களின் முதல்வர் சொல்லிக்குவேன்னு நீ கேக்குற. மக்களின் முதல்வர்னு எப்படி நீங்க உங்களே சொல்லுங்க. டேய் அவர் எங்கடா சொன்னார் நான் மக்களின் முதல்வர்னு? இந்த நாட்டு மக்கள் சொல்றாங்கடா. நாட்டு மக்கள் சொல்றாங்க. தலைவர் தளபதி ஸ்டாலின் தமிழினத்தின் தலைவர், தேச தலைவன், உலக தமிழர்களின் ஒப்பற்ற ஒரே தலைவன், திராவிட இனத்தின் தலைவன், 2026 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெற்று மக்களால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய மக்களின் தலைவன், மக்களின் முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்று மக்கள் சொல்றாங்க. அவரு சொல்ல. அவர் என்னைக்குமே அவருக்கு அவரா ஒண்ணு சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் நான் திமுகவின் தலைமை தொண்டன், மக்களின் ஊழியன். அவ்வளவுதான். அவர் அதை மட்டும் தான் சொல்றாரு. நீ நான் தான் முதலமைச்சர்னு புடுங்குற. நீ நான் தான் முதலமைச்சர்னு புடுங்குற. பரந்தூர் விமான நிலையத்துக்கு உன் மக்களை கூட்டிட்டு வருவானா? நீ 6 மணிக்கு மேல வீட்டுட்டே வெளியே வர்றது இல்லையே. உனக்கு வெகிலே ஆகாத. நீ யார பத்தி பேசுற? அதனால நான் விஜய்க்கு சொல்றேன். நீ சொல்லிக்க ஒண்ணு முதலமைச்சர். சீமான் சொல்லையா நான் முதலமைச்சர் ஆயிட்டா, நான் முதலமைச்சர் ஆயிட்டா. சிரிப்பாகுது அவன் சொல்றது. இப்போ அவனுடைய வாக்கு வங்கி உனக்கு வந்துருச்சு. சீமானே நான் தான் முதலமைச்சர் போது நீ சொல்லிக்கோ. ஏன் எங்க அண்ணன் சரத்குமார் சொன்னாரு, நான் யாரும் சப்போர்ட் பண்ண முடியாது, நான் முதலமைச்சர் ஆக போறேன். எங்க மாமியார் என்ன கேட்டாங்க, எப்போ நீ முதலமைச்சர் ஆக போறேன்னு? நான் முதலமைச்சர் ஆக போறேன்னு எங்க அண்ணன் சரத்குமார் சொன்னாரு. எனக்கு ஒரு நேரத்துல கூட நான் பழகிருக்கிறேன். எங்களுடைய மிகுந்த மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணன், இன்றைக்கும் என்றைக்கும் என்னுடைய அண்ணன் மாவீரன் நெப்போலியன். ஒரு மனித நேயத்துக்கு ஒட்டுமொத்த உருவம் எங்க அண்ணன் நெப்போலியன். அவர் கூட பழகும் போது அவர் மூலியமா என்ன சரத்குமார் பழகும். சரத்குமார் வீட்டுல எல்லாம் போயிருக்கேன். அண்ணன் முரசொலி மாறன் இறந்த அன்னைக்கு மதியம் அண்ணன் சரத்குமார் வீட்டுலதான் சாப்பாடு. எங்களுக்கு சாப்பாடு போட்டது திருமதி ராதிகா சரத்குமார் அவர் தான் எங்களுக்கு சாப்பாடே போட்டார். போனது யாருன்னு கேட்டா நானு, அண்ணன் திருச்சி சிவா, அண்ணன் நாகை அசோகன், நெல்லிக்குப்பம் புகழேந்தி, நான் ஒரே கார்ல இத்தனை பேர் போறோம். அவங்க வீட்டுல சாப்பிட்டோம். அண்ணன் சரத்குமாரே சொன்னார்ல நான் தான் முதலமைச்சர்னு. அப்புறமே எங்க அண்ணன் நைட்டு எந்திரிச்சாரு. எங்க அண்ணி கிட்ட கேட்டாரு, கட்சிடலாம்னு சொன்னாங்க. நாங்க போயிட்டோம். இல்ல அவர் மனைவி கிட்ட கேட்டது தப்பு இல்ல, மனைவி கிட்ட முடிவு எடுக்கிறது நல்லதுதான். பேச்சுக்கு சொல்ல வரேன். அவங்களும் நான் தான் முதலமைச்சர் என்னாரு. ஒரு வகையில நடிப்புல உன்னோட சிறந்தவர் சரத்குமார். நல்ல பாடிகார்டு, டூப்பில்லாத நடிப்பார். டூப்பில் ஒரு பத்திரிகையாளராக இருந்தவர், பெங்களூர்ல தினகரன் பேப்பர் ரிப்போர்ட்டரா இருந்தவர். அதன் தான் சினிமா கூட வந்தார். அவங்களும் கூட சினிமா செய்ய முடியல. இவன் சீமான சினிமாக்காரன் தானே. நடிகை விஜயலட்சுமி கிட்ட போய் சப்பி சளி ஏத்து 7 முறை 8 முறை அபார்ஷன் பண்ண வந்த அவன் அரசியல் அவன் ஏதோ சுத்தி இருக்கிறான். அவன் ஏதோ சுத்துறான், திரும்பவும் பேசுறான். ஆனா ஒண்ணுப்பா, அந்த ஆள் சீமான் நல்ல ஒண்ணும் கட்டணும். அந்த ஆள் ஒரு வார்த்தை ஒண்ணு கட்டணும். என்ன தெரியுமா? ஏன்னா பரந்தூர் விமான நிலையத்துல கட்டக்கூடாதுன்னு, எங்கேயும் கட்டக்கூடாதுன்னு, காலி இடத்துல மக்கள் இல்லாத, மக்களுக்கு வீடு இல்லாத இடத்துல கட்டணும்னா அப்ப கடற்கரையில கட்டலாமான்னு அந்த ஆள் கேட்டான். கரெக்டான கேள்வி. இப்போ விமான நிலையம் வேணான்றிய என்ன சொல்றது? இப்ப நீ வாங்கி வச்சுக்கிறிய 2000 கோடியோ 1500 கோடியோ 2000 கோடி என்னவோ ஒரு ஒரு ஜெட்டு வாங்கி வச்சுக்கிறல்ல, ஒரு சார்ட்டர் பிளைட் வாங்கி வச்சுக்கிறல்ல, உள்ள சும்மா பெட்டோட ஜாலியா பறக்கிறதுக்கு. அந்த பிளைட்டை அவனை எங்கடா இறக்குவேன்? எங்கடா அந்த பிளைட்டை லேண்ட் பண்ணுவேன்? அது இல்லையே. சென்னை ஏர்போர்ட் ஃபுல் ஆகி போச்சு, ஹவுஸ் ஃபுல் ஆகி போச்சு. சைக்கிள் ஸ்டாண்ட்ல சைக்கிள் நிக்கிற மாதிரி அங்க பிளைட் நிக்குது. இப்போ இன்னொரு ஏர்போர்ட் வேணும். இப்ப நாங்க லாரியில பஸ்ல போறோம்பா. இப்ப நீ பிளைட்ல தானே போற, அதுவும் உன் பிளைட்லயே போற. நீ உன் பிளைட்ல இப்ப அங்க இடம் இல்ல இறக்கிறது, எங்க இருக்குவ? ஆத்துல இருக்குவியா? அது ஹெலிகாப்டரா? அது ஒரு கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர்னா அப்படி ரன் ஆகி 1 கிலோமீட்டர் ரன் ஆகி அப்பதான் நிக்கும். எங்க இருக்கு? ஏன்னா ஈசிஆர் ரோட்ல ஓடியா உன் பிளைட் எடுத்துன்னு போய். இப்போ உன் பிளைட் நீ இறக்கணும்பா, விமான நிலையத்து இடம் என்ன பண்ணுவ? விமான நிலையம் பத்தல.
இப்ப பஸ்ல போற மாதிரி எல்லாரும் விமானத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இன்னொரு விமான நிலையம் வேணும். எந்த விமான நிலையம் கொண்டு போனாலும் இதை பொதுவா சொல்றேன். எந்த விமான நிலையம் கொண்டு போனாலும் விமான நிலையம் கட்டுற அளவுக்கு நமக்கு சென்னைக்கு தான் விமான நிலையம் வேணும். சென்னைக்கு அருகாமையில விமான நிலையம் கட்டுற மாதிரி அரசாங்கம் சொந்தமான இடம் எங்க இருக்குது சொல்லு. சீமான் சொன்ன மாதிரி கடற்கரையில தான் போகணும். எங்க இருக்குது? எங்க போனாலும் என்கரேஜ்மெண்ட். அந்த இடம் தான் பெஸ்டா இருக்குது. 1500 குடும்பம்னா 1500 குடும்பத்தை சும்மா விட போறது இல்லை. அவங்க சொத்து 1 மடங்குன்னா அதுக்கு 10 மடங்கு கொடுக்க போறாங்க. யாருடைய ஆட்சியிலும் திமுக ஆட்சியில் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. அதுக்கு யாராருக்கு நல்லது போன்றது தளபதிக்கு தெரியும். சம்பந்தப்பட்ட அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர் மிகப்பெரிய தலைவர், சீனியர் மினிஸ்டர், அவருக்கு தெரியும். நீ பச்சா பிளகா பையன். அதனால விஜய்க்கு சொல்றேன், சிஎம் சார்ன்றது மக்களை திரட்டி நான் போட்டிக்கு வரான்றது என்ன சொல்றது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களே மக்களின் முதல்வர் சொல்றேன்னு சொன்னா செருப்படி கொள்ற மாதிரி அடுத்து நான் பேசுவேன். அவர் தான் இந்தியாவிலே மக்களின் முதல்வர். எந்த மாநில முதலமைச்சரும் மக்களின் முதல்வர், அவங்க கட்சிக்கு முதல்வர். இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் மட்டும்தான் மக்களின் முதல்வர். அந்த தலைவன் தளபதி தான் 2026 மக்களின் பேர் ஆதரவோடு 200க்கும் மேற்பட்ட வெற்றி பெற்று நாட்டின் முதலமைச்சராக வருவார். நீ விஜய் 2026 தேர்தலோடு கட்சியை கழிச்சுட்டு சிரஞ்சீவி போனசி. சிரஞ்சீவி நான் உன்னை கம்பேர் பண்ண கூடாது. அதனால நல்ல மனுஷன். சிரஞ்சீவி நல்ல மனுஷன். அவருக்கு உன்னை கம்பேர் பண்ண மாட்டேன். என்ன சொல்றது, நீ பொம்பளை பொறுக்கி. என்ன உனக்கு தேவை குடி பொம்பளை. அதனாலதான் பாவம் கட்டிய மனைவி நல்ல பொண்ணு அமிச்சுட்டு அவங்க லண்டன் சிட்டிசன் ஆயிட்டாங்க. என்ன சொல்றது, அதனால பார்த்து பேசு. அந்த கூட ராம்பாரு அந்த புரோட்டா கடை மாஸ்டர் இந்த குஸ்தியானது அந்த திட்டு பயங்கராம்பா திட்டுல அடிச்சுட்டு இருக்கிறவன் நாதவர்ஜனா அவங்களை நம்பாத. உன் நல்லதுன்னு சொல்றேன். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.